அதாவது அரசாங்கம் அந்த கொள்முதல் பண்ணக்கூடிய அந்த டாஸ்மார்க் நிறுவனங்கிறது மதுபான ஆலையிலேருந்து கொள்முதல் பண்ணி ஒயின் ஷாப்பில் விற்கணும். இதில் வந்து கலால் வரி, ஆயத்தீர்வு வரி இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய வரிகள். இந்த வரியை இதில் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 100 பாட்டில் விற்கிதுன்னா 40 பாட்டில் மட்டும்தான் இந்த வழியாக நேர் வழியில் போகுது. மீதி 60 பாட்டில் ஆலையிலிருந்து நேரடியாக ஒயின் ஷாப்புக்கு போகுது. அப்போ அதுக்கு பில்லு கிடையாது, கணக்கு கிடையாது, எந்த ஒரு விதமான வரியும் கிடையாது, எந்த ஒரு விதமான கணக்கும் கிடையாது. இப்போ இந்த 60 பாட்டிலுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ நீங்கள் 15 ரூபாய்க்கு வாங்கிற நேற்று ஒரு லிஸ்ட்டு போட்டாங்க. 15 ரூபாய்க்கு வாங்குறாங்க அப்படின்னா இங்கே 150 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அரசாங்கத்துக்கு 135 ரூபா வருமானம் வருது. இதே வந்து சாராய ஆலையிலேருந்து நேரடியாக ஒயின் ஷாப் போனால் 15 ரூபாய்க்கு போகக்கூடிய பொருள் விற்றாங்க அப்படின்னா 135 ரூபா தனியாருக்கு வருமானம் வருது. இதே நைட்டு 10 மணிக்கு மேலே 300 ரூபாய்க்கு விற்கிறான். அப்போ 285 ரூபா வருமானம் வருது. அப்போ அந்த தனிநபர் யார்? அரசாங்கத்துக்கு தெரியாமல் இவ்வளோ பெரிய நெட்வொர்க் அமைச்சு தனியாக பண்ண முடியுமா? அப்போ அரசாங்கமே துணை போயிருக்குல்ல. இன்றைக்கி இடி தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த டாஸ்மார்க்குடைய உயர் அதிகாரிகள், டாஸ்மார்க் ஊழியர்கள், இதில் மிகப்பெரிய அளவில் அரசியல்வாதிகள் எல்லாம் பங்கெடுத்துருக்காங்க. அப்போ அந்த அரசியல்வாதியார் டாஸ்மார்க் நிறுவனத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய உத்தரவு இல்லாமல் இது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கா? அப்போ இது இந்த மாநிலத்தினுடைய முதல்வருக்கு தெரியாமல் இது நடக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ தெரிஞ்சு போச்சுங்களா? செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அரெஸ்ட் ஆகி இது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் இருக்கும்போது மொத்த குடும்பமும், முதல் குடும்பத்துடைய மொத்த குடும்பமும் வாசல்ல போய் ஏன் காவு காத்து நின்னாங்கன்னு தெரிஞ்சு போச்சா? இப்போ எதுக்காக நின்றுப்பாங்க? எதுக்காக செந்தில் பாலாஜி இவ்வளவு தூரம் காப்பாற்றணும்னு நினைச்சிருக்காங்கிறது இப்போ பொதுமக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு. இந்த ஊழல் வெளியில் வந்தா நம்மளும் சேர்ந்து செயலுக்கு போகணும். அது வெளியில் வராமல் பார்த்துக்கணும். அப்படிங்கிறக்காக தான் போன இடம் விசாரணைக்கு போகும்போதே பேண்ட்ல உச்சா போயிட்டார். இந்த தடவை என்ன வேணா நடக்கலாம்.